இன்றைக்கான லஞ்ச் மெனுலாக என்னென்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. தக்காளி ரசம் செஞ்சு கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு. கருணக்கிழங்கு வறுவலை ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரசத்து கூட சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஒரு நாள் நல்லா நான்வெஜ் சாப்பாடாக சாப்பிட்டாச்சு. மறுநாள் ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரசம் கருணக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய கருணக்கிழங்குல பாதி கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி. இப்போ கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருணக்கிழங்கு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே சிம்முலையே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில 2 தாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா முக்கால் வாசி நல்லாவே வெந்து வந்துடும். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பழைய கிழங்கு தான், இருந்தாலும் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. நம்மளுக்கு நம்ம அரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் தயாராகிடும். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். அதில் 2 பழமான தக்காளி, ஒரு கைப்பிடி வர அளவுக்கு மல்லி இலை சேர்த்து நல்லா கையை வச்சு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளியோட ஸ்கின் எல்லாத்தையுமே இதை வெளியில எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் வர அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு மல்லி, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு ரொம்ப போட்டு அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க ஜீரகம் மிளகு அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரசம் கொதிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சுற்றி பபிள்ஸ் வரும். இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இன்றைக்கான லஞ்ச் மெனு. சுட சுட ஒயிட் ரைஸ், சூப்பரான தக்காளி ரசம், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவல், அப்பளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.